கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? அருமைவா. கடகராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்கும் போதே சூப்பராக துவங்குது. என்ன வகையில் யோகம் கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய். எப்பெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போல்லாம் நல்ல பொசிஷன் போய்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் துவங்கும் போதே அந்த செவ்வாய்ங்கிறவங்க இவங்களுடைய ராசியிலேயே உட்காந்துக்கிட்டு தான் வருஷம் துவங்குது. இந்த செவ்வாய் யார்? போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா, பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்தில், போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா இப்போ உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுதுப்பா. போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தால் அந்த பாவத்தை இப்போ நீ அறுவடை பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது இவர்களுக்கு புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் யோகாதிபதி ராசியில் உட்காந்துட்டாரே, அப்போ பெரிய அளவுக்கு சக்ஸஸ் காத்திருக்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு அதில் சக்ஸஸ் காட்டாம விட மாட்டாங்க. இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா வேலையில் ஒரு உயர்ந்த வெற்றியை பெற்றே தீருவாங்க. அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குமா இப்போது? இந்த அஷ்டமத்து சனி பீரியடில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேர். அந்த சனியில் மாட்டிக்கிட்டு என்னையா எனக்கு வேலை போயிடுச்சு, ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் அண்ணன் தம்பி தகராறாக இருக்குது, சொத்து தகராறாக இருக்குது, ஒய்ஃப்ட்ட போய் நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கலாம்னா அங்கேயும் தகராறு வருது, யார்கிட்டையும் பேச முடியலையே, ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ராஜயோகம் பிறக்குது. ராஜயோகம் பெறக்கூடிய ராசி கடக ராசி. அப்போ அவங்களுக்கு இந்த செவ்வாய் உட்கார்றதுனால அவங்க தொழில் சார்ந்த ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப நல்லா ஜெயிச்சுட்டு வருவாங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். கடகராசிக்காரங்களுக்கு முருகனுடைய அருளால் கிடைக்கும். இப்போ பல பேர் வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு முருகன் பரிகாரத்தை சொல்கிற வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் பரிகாரம் பூச நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. சில குழந்தைகள் பிறக்கும்போதே முருகனுக்கு பூசம் விசேஷம் பாருங்க. அந்த தைப்பூசம்லாம் இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறோம். அந்த பூச நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்கும். சஷ்டி திதியில் குழந்தைகள் பிறக்கும். முருகனுடைய அருளால் குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம். முருகனுக்கு விசேஷம் கந்த சஷ்டி பாருங்க. எல்லாரும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. அந்த சஷ்டியில் குழந்தை பிறக்குதுன்னா முருகன் அருள்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம், இப்படி குழந்தை பிறக்குங்கிறோம், இப்படி பிறக்குது, அதனால முருகனுடைய அருள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கடகராசிக்காரங்களுக்கு அப்படி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 6ஆம் இடத்துல புதன் உட்காந்துட்டார். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு பிரச்சனை இருக்கும். எது செமிக்குமோ அது சாப்பிடணும். வயசான காலத்தில் செமிக்காத உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் தூக்கம் வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியான சாப்பாடை சாப்பிடுங்க, வயிறு உபாதைகளை தவிர்த்துக்கிடுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க.